தமிழ்மொழி உலக மொழிகளுக்கெல்லாம் மூத்தது. ஒரு தோட்டத்தில் எத்தனை மலர்கள் இருப்பினும் முதலில் பூத்த பூவிற்கு தனி பெருமை உண்டு. அவ்வாறு தோன்றிய மொழி தமிழ்மொழி. தேனும் தமிழும் வேறென்று. தேன் நாவிற்கு சுவை தருவது போன்றே தமிழும் நாவிற்கு சுவை தரும். ஆனால் தேன் செவிக்கு இன்பம் பயப்பதில்லை. தமிழ் செவிக்கும் இன்பம் தரும். அமிழ்து அமிழ்து என கூறினும் தமிழ் தமிழ் என கூறினும் ஒன்றாகவே இசைக்கும். அத்தகைய தமிழை நாள்தோறும் போற்றி பாட வேண்டும் என்னும் எண்ணத்திலேயே புலவர்கள் இலக்கியங்களை பாடல்களாக பாடியுள்ளனர். அம்மாவா என கூறுவதை காட்டிலும் அம்மா இங்கே வா வா என்பதில் எத்தனை இன்பம் இருக்கிறது. நிலவை அழைக்க கவிஞர்களால் மட்டுமே முடிகிறது. நிலா நிலா ஓடிவா என அழைத்து குழந்தைகளுடன் விளையாட வைத்து விடுகின்றனர். மண் நிலாவுடன் வான்நிலா மகிழ்ந்து விளையாடுகிறது. தமிழ் அத்தனை வித்தைகளையும் செய்து விடுகிறது. 12 ஆழ்வார்களுள் ஒரே பெண் ஆழ்வாராக சிறந்தவர் ஆண்டாள். பிறந்த வீடு ஸ்ரீவில்லிபுத்தூர், புகுந்த வீடு ஸ்ரீரங்கம். ராமனுக்கு சீதை, திருமாலுக்கு கோதை என போற்றும் அளவிற்கு அன்பு காட்டுகிறாள். தான் அணிந்துவிட்டு மாலையை திருமாலுக்கு கொடுத்தார். அதனால் சூடி கொடுத்த சுடர்கொடி என போற்றப்படுகிறார். இவள் தமிழில் பாவை பாடல் பாடினாள். அது திருப்பாவையானது. அவள் பாடிய மொழி நாச்சியார் திருமொழியானது. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நீர் இழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் என அழைத்து மகிழ்கிறாள் ஆண்டாள். மேலும் காலையிலே விழிக்க வைத்து நம்பிக்கை ஊட்டுகிறாள். கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறைதருவான் என கூறுகிறாள். ஒவ்வொரு காலையும் நமக்கானது என்னும் நம்பிக்கையை ஊட்டி பாடி மகிழ அழைக்கிறாள். ஒருவரிடம் பேசும்பொழுது எப்படி பேச வேண்டும் என கற்பிக்கிறாள் ஆண்டாள். ஒவ்வொரு நாளையும் அறிவை பெறும் நாளாக மாற்றிக்கொள்ள வேண்டும். உண்பதை மட்டுமே வாழ்க்கையாக கொண்டிருக்க கூடாது என்பதனை கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம். அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் என பாடுகிறார். மேலும் அழைக்கும் பொழுதே குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா என விழிக்கிறார். குறையில்லாத உன்னால்தான் குறையில்லாதவனாக என்னை மாற்ற முடியும் என வேண்டும் அழகினையும் இங்கு பார்க்கலாம். நாராயணா, மாதவா, வைகுந்தா என பெயரிட்டு அழைப்பதனை மரியாதை குறைவாக எண்ணிவிடாதே. அன்பால் தான் அப்படி அழைக்கிறோம், அருள் புரிவாய் என வேண்டுகிறார். மேலும் உன் தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது. அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உன் தன்னை சிறு பேர் அழைத்தனவும் சீறி அருளாதே. இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய் என பாடுகிறார். கோபம் வந்தால் சீறுதல் இயல்பு. பாம்புதான் சீரும். பாம்பினை படுக்கையாக கொண்ட நீ அருள் வடிவமானவன். எங்கள் மேல் பாம்பு போல் சீராது அருள் புரிக என வேண்டுகிறார். தாயானவள் அடித்து விரட்டினாலும் குழந்தை அவள் முந்தானையையே பிடித்து சுற்றி திரியும். அதுபோலவே நீ விரட்டினாலும் நம் உறவை யாராலும் பிரிக்க முடியாது என கூறுகிறாள் ஆண்டாள். தாய்க்கு அறிவுடைய பிள்ளைகளை காட்டிலும் அறிவில்லாத பிள்ளைகளிடமே பாசம் அதிகமாக இருக்கும். எனவே தாயில்லம் கொண்ட நாராயணனிடம் அறிவில்லாத பிள்ளைகளாகிய எங்களை காப்பாயாக என வேண்டுகிறாள் ஆண்டாள். திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் தமிழின் அருமையான பாடல்களாக அமைகின்றன. எனவேதான் ஆண்டாள் அருளிய தமிழ் பாடல்கள் சங்கத் தமிழ் மாலை என போற்றப்படுகிறது. வில்லிபுத்தூர் கோவில் தமிழக அரசின் சின்னமானது. ஆண்டாள் தமிழ் பக்தியின் வண்ணமானது. இதுவரை எனைத்தானும் நல்லவை கேட்க இதில் ஆண்டாள் தமிழை ஆண்டாள் கருத்துக்களை வழங்கினார் பேராசிரியர் முனைவர் ME கிருஷ்ணகுமார் அவர்கள்.